இது ஆறாவது கணக்குமா g of t equal to 4 into secant t plus tan t. இப்போ 4 இருக்குது இன்ட்டுன்னு தான் படித்தோம். ஆனால் ஒரு மாறிலியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக தான் இருக்கும். யூடிவி மெத்தட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் இருக்குது, இதோ ஒரு நம்பர் இதோ ஒரு நம்பர், ரெண்டு நம்பர் இருக்குது, தனித்தனியாக பண்ணிட்டோம், முடிஞ்சிடும். g of t-யை டெரிவேட்டிவ் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் g dash of t ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது இதுவே அப்படியே வச்சுக்கலாம். சீக்கண்ட் டீயை வகைப்படுத்தணும்னா ஃபார்முலா தான் சாமி. சீக்கண்ட் டீயை வகைப்படுத்தினா சீக்கண்ட் டி இன்ட்டு டேன் டி, ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் டேன் டீயை வகைப்படுத்தணும்னா சீக்கண்ட் ஸ்கொயர் டி. இப்போ மிஸ் இதில் சீக்கண்ட் டி பொதுவாக இருக்குது, வெளியே எடுத்துக்கலாமா? ஓகே, தாராளமாக வெளியே எடுத்துக்கோங்க. சீக்கண்ட் டி ஆஃப் 4 இன்ட்டு பொதுவாக வெளியே எடுத்தால் ப்ராக்கெட் போடணும், ப்ராக்கெட்னா கேன்சல் பண்ணோம். ஒரு சீக்கண்ட் டி இங்கே ரெண்டுத்துலேருந்து 1 போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ 4 இன்ட்டு டேன் டி ப்ளஸ் ஒரு சீக்கண்ட் டின்னு வரும். ஓகேம்மா. அடுத்தது 7வது சம். y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். இது மாதிரி எக்ஸ்ன்னு வந்துட்டு இன்ட்டுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாவே தனித்தனியாக போட்டு நம்ம இதை அப்படியே வச்சோன்னா இதை வகைப்படுத்தணும், இதை அப்படியே வச்சோன்னா இதை வகைப்படுத்தணும். அதுதான் யூடிவி மெத்தடு. நம்ம திருப்பி எழுதணும் டி ஆஃப் யூவி மெத்தடு. 2 இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்ட்டில் இருக்குது ஒரு எக்ஸனுடைய இந்த எக்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே எக்ஸ் இருக்கணும், அங்கே டி இருந்துச்சுன்னா அங்கே டி இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பண்ணோன்னா யூ அப்படியே வச்சுக்கணும், வியை வகைப்படுத்தணும், ப்ளஸ் வி அப்படியே வச்சுக்கணும், யூவை வகைப்படுத்தணும். அதான் ஃபார்முலா. ஓகே. இப்போது ஒய்யை வகைப்படுத்தினா ஒய் டேஷ் போடலாம், நான் டிஒய் பை டிஎக்ஸ்னு போடலாம். இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. சைன் எக்ஸை வகைப்படுத்தினா காஸ் எக்ஸ். ஓகே, காஸ் எக்ஸை வகைப்படுத்தினா வரும், மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். ஓகேவா? ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இ பவர் எக்ஸ் வகைப்படுத்தினா இ பவர் எக்ஸே தான். ஸோ ரெண்டுத்துலேயும் யார் பொதுவாக இருக்காங்கன்னு பாருங்கள். இ பவர் எக்ஸ் பொதுவாக இருக்காங்க. பொதுவாக எடுத்தால் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். ஒன் டைம். ஸோ ஒரு காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒரு சைன் எக்ஸ். ரைட்மா? தெரியுதா? அடுத்து 8th சம்மா. ஒய் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் பை எக்ஸ். இங்கே இன்ட்டு இருந்தாவே பையன்னு இருந்தாவே எக்ஸ் இங்கே எக்ஸ் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த யூவி மெத்தட் தான் எடுக்கணும். பெருக்கல் இருந்துச்சுன்னா யூ இன்ட்டு வி மெத்தடு, வகுத்தில் இருந்துச்சுன்னா டி ஆஃப் யூ பை வி மெத்தட். எப்படி மிஸ் பண்ணோம்? பை வி ஸ்கொயர். ஓகே, ஃபஸ்ட்டு வியை போட்டுட்டு யூ வகைப்படுத்துங்க, டியூ. வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். அதனால் என்ன போட போகிறோம்? பெருக்கல் நான் ப்ளஸ் போட்ட மாதிரி, வகுத்தல்னா மைனஸ் போட போகிறோம். யூ அப்படியே வச்சுக்கோங்க, வியை வகைப்படுத்துங்க. ஓகே, பை போடணும், வி ஸ்கொயர் போடணும், வி இன்ட்டு டியூ மைனஸ் யூ இன்ட்டு டிவின்னு போடணும், ஈக்குவல் டு பை போட்டுக்கலாமா? வி ஸ்கொயர் யார்? இவங்க தான் யூ, இவங்க தான் வி. வி ஸ்கொயர்னால் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ரைட்மா? அடுத்தது ஓகே, வி யார்? வி இவங்க தானே, எக்ஸ் இன்ட்டு டியூ. இதை வகைப்படுத்தணும். டேனை வகைப்படுத்தினா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஃபார்முலாக்குடைய மைனஸ் யூ அப்படியே வச்சுக்கோங்க. யூன்றது யார்? டேன் எக்ஸ் இன்ட்டு வியை வகைப்படுத்தினா டிவி. எக்ஸை வகைப்படுத்தினா வரும் இன்ட்டு 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். ஒரு டென் எக்ஸ் மிஸ். இதை நான் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ண போனால் மேலே 2 உறுப்புகள் இருக்குது, பை போட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு போகிறது ரைட்டு. ஆனால் இங்கே எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணேன்னா இது ஒரு டீட்டா, டேன் டீட்டா. இந்த எக்ஸ் என்ன பண்ணக்கூடாது? கேன்சல் ஆகக்கூடாது. இது ஒரு தனி உறுப்பு, இது ஒரு டேன் டீட்டான்றது தனி உறுப்பு. இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே கூட கேன்சல் பண்ணி நீங்கள் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு போட்டு மைனஸ் டேன் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கூட போடலாம். ஆனால் அப்படியே வச்சு பொதுப்படியாக எழுதுது அப்படிங்கிறது ஓகே தான். தனித்தனி நீங்கள் பிரிச்சதுனால ஓகே தான். ஆனால் இந்த எக்ஸ் என்ன பண்ணக்கூடாது? கேன்சல் ஆகக்கூடாது. ஏன்னா டேன் டீட்டா அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, எக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒரு உறுப்பு. ஒத்த உறுப்புகள் கிடையாது. ஒத்த உறுப்புகள் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? உங்களால் கேன்சல் பண்ண முடியும். ரைட்மா? ஓகேம்மா. 9th சம். சம்லேயே பாருங்கள் சாமி. ஒய்யை வகைப்படுத்தினா ஒய் டேஷ்னு போடவே இல்லை நான், ஒய் டேஷ். 9th சம். ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். இதே 2 உறுப்பாக தான் இருக்குது. ஆனால் இந்த உறுப்பை நமக்கு என்னென்ன இல்லை, இன்ட்டு காஸ் எக்ஸுக்கு முன்னாடி இங்கே இன்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாது. அப்போ பையில் இருக்குது. அப்படின்னா மெத்தட் இது யூ பை வி மெத்தட். நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். யூ பை வி மெத்தட் ஃபார்ம்லன்னா சாமி பை வி ஸ்கொயர்னு போடணும், வி இன்ட்டு டியூ மைனஸ் யூ இன்ட்டு டிவி பை வி ஸ்கொயர். அப்போ இவங்க தான் யூ, இவங்க தான் வி. ரைட்மா? இப்போ ஒய்யை வகைப்படுத்தினா ஒய் டேஷ் அல்லது டிஒய் பை டிஎக்ஸ்னு போடணும். ஒய் டேஷ் ஈக்குவல் டு பைன்னு போட்டாச்சு, வி ஸ்கொயர் யார்? வி ஸ்கொயர் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் தான் வினா, த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 உறுப்பாக இருக்குது, அதனால் போடணும், த ஹோல் ஸ்கொயர் போடணும். ஃபார்முலா என்னது? வி அப்படியே வச்சுக்கணும், 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். யாரை வகைப்படுத்தணும்? யூவை வகைப்படுத்தணும். சைன் எக்ஸை வகைப்படுத்தினா என்ன சமயம் வரும்? காஸ் எக்ஸ். சைன் எக்ஸை வகைப்படுத்தினா காஸ் எக்ஸ்.
மைனஸ் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 1 ப்ளஸ் காஸ் எக்ஸை வகைப்படுத்த போகிறோம். அப்போ 1 ப்ளஸ் இன்ட்டு 1 வகைப்படுத்தினா 0, ஏன்னா எக்ஸ் டேர்மில் அது கிடையவே கிடையாது. ஒரு மாதிரி வகைப்படுத்தினா 0 ப்ளஸ் காஸ் எக்ஸை வகைப்படுத்தினா என்ன வரும் சாமி? மைனஸ் சைன் எக்ஸ். காஸ் எக்ஸை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுக்கிட்டேன் நான், மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, ஸோ இங்கே உள்ள எடுத்து பெருக்கினாலும் சரி, பெருக்காகட்டியும் போட்டும் பார்க்கலாம். 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் 0லேருந்து எதை கழிச்சாலும் அதே தான் கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைனையும் பெருக்குன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே சாமி, இப்போ நீங்கள் இங்கே கூட மிஸ் ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது தானே. இங்கே ஓர் காஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் போட்டுக்கலாம். சரி, போய் போட்டு பார்க்கலாமா? பெருக்கலாம். ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது. இங்கே காஸ் எக்ஸ் ஓர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸையும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ y டேஷ் ஈக்குவல் டு நல்லா உங்களுக்கு தெரியும் சாமி, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸின் மதிப்புனது காசு கூட சைன் இருந்துச்சுன்னா சைன் ஸ்கொயரும் காஸ் ஸ்கொயரும் சேர்த்தனா மதிப்பு 1. உங்களுக்கு 9th ஃபார்முலா படிச்சுப்பீங்க. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்பு 1. அப்படின்னா இதில் நம்ம 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் அல்லனா காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போது 2 இருக்குது. இந்த அடுக்கு 2னாது அத்தனை முறை போட்டு பெருக்கு. அப்போ 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். அப்போ 1 டைமும் இந்த 1 டைமும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ மேலே என்ன இருக்கும்? 1 பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஓகே, இதுதான் y டேஷ். ஓகே சாமி, சம்மா y ஈக்குவல் டு எக்ஸ் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். இங்கே பைன்னு வந்தாவோ இன்ட்டுன்னு வந்தாவோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? u பை v மெத்தடு. இன்ட்டு வந்துச்சுன்னா u இன்ட்டு v மெத்தட். ஃபார்முலா என்னது? பை போடுறோம் v ஸ்கொயர். ஃபஸ்ட்டு v தான் வச்சுக்கிறோம். v இன்ட்டு du வகுத்தல் என்பது தொடர் கழித்தலையும் சுருக்கும். ஸோ மைனஸ் u இன்ட்டு dv. இப்போது இவங்க தான் u, இவங்க தான் v. அப்போ y வகைப்படுத்தினா y டேஷ் அல்லது dy பை dx பை இங்கே v ஸ்கொயர். அப்போது சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 உறுப்பாக இருக்குது, அதனால் த ஹோல் ஸ்கொயர் போடுறோம். ஓகே, v அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஓகே, யூவை வகைப்படுத்தினா du, அதான் எக்ஸை வகைப்படுத்தினா கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். எது கூட 1 பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். முடிச்சிடலாமா? ஓகே, இன்ட்டு 1 மைனஸ் u அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. dv வியை வகைப்படுத்தணும். அப்போ சைனை வகைப்படுத்தணும், காசையும் வகைப்படுத்தணும். நடுவில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ 2 உறுப்பை தனித்தனி நம்ம வகைப்படுத்த போகிறோம். சைனை வகைப்படுத்தினா காஸ் எக்ஸ், காசை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ ப்ளஸ்னா அது குறிய மாற்றதா மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு பை சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இங்கே 1 கூட இது பிறகுனா அதான் கிடைக்கும். சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் உள்ளே எடுத்து பெருக்கலாம். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். இப்போ ஒத்த உறுப்புகள் கிடையாது, ஆனால் நான் ஜாயின் பண்ணுறது இப்படி ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு பொதுவாக இருக்கிறத வெளியே எடுக்கிறது பார்க்குறேன். சைன் இது ரெண்டும் பாரு, சைன் பொதுவாக இருக்குது. ஸோ சைன் எக்ஸ் நான் வெளியே எடுத்துகிறேன். இன்ட்டு சைனை வெளியே எடுத்தனா பொதுவாக எடுத்து என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் போட்டால் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். 1 டைம் இது 1 டைம் இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ். ரைட்டாம்மா? இங்கே நான் யார் எடுக்கிறேன்னா காஸ் எக்ஸை வெளியே எடுக்கிறேன். ஸோ இங்கே காஸ் எக்ஸை வெளியே எடுத்தேன்னா பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல். 1 டைம் இது 1 டைம். அப்போ நான் வரும் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். வேறு எப்படியும் இதை ஷார்டன் பண்ண முடியாது. இதை நேரம் சாமி y டேஷ். ஓகே.